இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, இந்த வார நற்செய்தியை நாம் பல கோணங்களிலே ஏற்கனவே சிந்தித்திருக்கிறோம். இந்த இயேசு எனக்கு யார், திருச்சபையின் அதிகாரமும் பொறுப்பும், அல்லது ராயப்பரின் விசுவாசத்தின் நிலை என்று சொல்லி பல கோணங்களிலே நாம் சிந்தித்திருப்போம். இன்றைக்கு இயேசுவுடைய உரையாடல், இயேசுவுடைய உறவு நிலையை குறித்து சிந்திப்போமே. இயேசு இறைமகன். இயேசு மக்களுக்கெல்லாம் இறையாட்சியை அறிவிக்கிறார், போதிக்கிறார், பலவிதமான புதுமைகளை நிறைவேற்றுகிறார் என பல அலுவல்களிலே அவர் தன்னையே உட்படுத்தி கொண்டிருந்தாலும் தன்னோடு இருந்தவர்களோடு நல்ல உறவு நிலையில் இருந்தார் என்பதை இந்த நிகழ்வு நமக்கு சுட்டி காட்டுகிறது. அவர்கள் எந்த விதமான தங்குதடையுமின்றி, எந்த விதமான பயமுமின்றி தங்களுடைய கருத்துக்களை இயேசுவோடு பகிர்ந்து கொள்ள மிக நெருக்கமாயிருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். உறவு நிலையிலே அடிப்படை தகுதி மனம் விட்டு பேசுவது. அதோடு நில்லாமல் தன்னோடு இருக்கிறவர்கள், தனக்கு அன்பானவர்கள், உறவு நிலையில் இருக்கிறவர்கள் சொல்லுவதை மனம் திறந்து கேட்பது. இந்த இரண்டையும் இந்த நிகழ்விலே நாம் பார்க்கிறோம். இயேசு அவர்களிடம் தனியாக பேசுகிறார். ராயப்பர் மனம் விட்டு பேசுபவராய் முன் வருகிறார். யார் வேணா எப்படி வேணா சொல்லட்டும், நீங்க என்ன சொல்றீங்க என்று இயேசு ஒரு அந்யோன்யமான, ஒரு நெருக்கமான ஒரு கேள்வியை வைக்கிறார். இது உனக்கும் எனக்குமான உறவு நிலை, உனக்கும் எனக்குமான ஒரு நெருக்கம் என்று சொல்லி அந்யோன்யமான ஒரு கேள்வியை வைக்கிறார். இதிலே மனம் திறந்து பேச அருமையான ஒரு சந்தர்ப்பம் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. உறவு நிலையிலே அடிப்படையானது இந்த நெருக்கம், இந்த மனம் திறந்து பேசுதலும் மனம் திறந்து செவிமடுத்தலும். நம் குடும்பங்களிலே மனம் விட்டு பேசுதலுக்கான சந்தர்ப்பங்களை நாம் கொடுக்கிறோமா? உண்மையாக குடும்பங்களிலே என்னதான் அதிகமாக அன்றாட உரையாடல் இருக்கிறது பாருங்கள். என் பேக் இங்கே வச்ச, அந்த ரிமோட் இங்கே எடு, பையன் ஸ்கூலுக்கு போயிட்டானா, சாப்பாடு ரெடியா? இதற்கு மேலே அதிகப்படியாக உறவை வெளிப்படுத்துவதாக நம் உரையாடல்கள் இருக்கிறதா? அன்பை பகிர்வதாக உரையாடல்கள் இருக்கிறதா? மனதை திறந்து பேசுவதாக உரையாடல்கள் இருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்ப்போமே. எங்கே நெருடல் இல்லாமல், எங்கே பயம் இல்லாமல், எங்கே பதட்டம் இல்லாமல் உண்மையாக உணர்வுகளை பரிமாற முடிகிறதோ, உண்மையாக கருத்துக்களை பரிமாற முடிகிறதோ, உண்மையாக உறவை பரிமாற முடிகிறதோ, அங்கே உறவு ஆழமாய் அழுத்தமாய் இருக்கிறது என்பதை இயேசு சொல்லிக் கொடுக்கிறார். உண்மையிலே நம்முடைய உறவுகளிலே நிறைய பயங்கள். இதை சொன்னால் அவர் கஷ்டப்பட்டு விடுவாரோ, இதை சொல்லலாமா வேண்டாமா என்று நிறைய வேளைகளிலே சொல்லப்படாத, பேசப்படாத, பகிரப்படாத நிறைய உண்மைகள் நம்முடைய மனங்களிலே மண்டி கிடக்கின்றன, தேங்கி இருக்கின்றன. ஆம் பிரியமானவர்களே, உறவுகளிலே உண்மைகள் இல்லாமல் மேல்பூச்சுக்களோடு, பலவிதமான முகமூடிகளோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உண்மையை யாரும் மறுக்க முடியாது. இன்றைக்கு நம் உறவுகளை கொஞ்சம் அலசி பார்ப்போம், யோசித்துத்தான் பார்ப்போமே. இந்த கேள்வியை நம்முடைய நிலையிலிருந்து நாம் கேட்க துணிவோமா? என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? நான் செய்கிற செயல்கள் சரியா? என்னை பற்றி நீ என்ன நினைக்கிற என்று சொல்லி மனதை திறந்து உரையாடல் நடத்த நாம் எந்த அளவுக்கு துணிந்திருக்கிறோம்? ஒரே ஒரு தடவை தான் சொல்றது கேட்டிருந்தா, ஒரே ஒரு தடவை தான் கூப்பிட்டப்ப டாக்டர் கிட்ட வந்திருந்தா, இதெல்லாம் நடந்திருக்குமா? பொம்பளைங்களுக்கெல்லாம் எல்லாம் என்னைக்காவது கிட்ட மனசு விட்டு பேசிருப்பீங்களா? வார்த்தைக்கு வார்த்தை இங்கிலீஷ் கம்ப்யூட்டர் கட்டுக்கிட்டு வாழ வேண்டியதாரு. நம்மோடு இருக்கிறவர்களுக்கு எந்த அளவுக்கு மதிப்பு கொடுத்திருக்கிறோம்? அவளுக்கு என்ன தெரிஞ்சிட போகுது, இந்த குழந்தைங்களுக்கு என்ன தெரியும் என்று கணவர், அவர் வேலைன்னே தான் இருப்பார், நம்மளையெல்லாம் கண்டுக்கவே மாட்டார் என்று மனைவி. இவங்களுக்கெல்லாம் நம்முடைய வயது, நம்முடைய உணர்வுகள் புரியாது என்று சொல்லி பிள்ளைகள் பெற்றோரை இப்படி ஒவ்வொருவரும் தங்களுக்குள்ளேயே ஒரு சுவற்றை கட்டி வைத்து கொண்டு அடுத்தவரிடம் அந்த சுவற்றுக்குள்ளிருந்தே உறவை பரிமாற ஆசைப்படுகிறார்கள். ஒவ்வொருவரும் தன்னை சுற்றி ஒரு சுவற்றை கட்டிவிட்டு உறவு என்றால்
அங்கு உறவு இல்லை. சேர்ந்து இருக்கிறார்கள், ஆனால் ஒன்றாய் இல்லை. கூடியிருக்கிறார்கள், ஆனால் குடும்பமாய் இல்லை என்பதைத்தான் சொல்ல வேண்டும். உறவிலே பல மைல் தூரங்கள் ஒவ்வொருவரும் பிரிந்து தனித்தனி தீவுகளாயிருக்கிறார்கள். இயேசு இந்த மனம் திறந்து பேசலும் கேட்டலும் என்பதன் வழியாய் எந்த அளவுக்கு உறவிலே நாம் நெருக்கமாயிருக்க வேண்டும், எந்த அளவுக்கு நாம் மனம் திறந்திருக்க வேண்டும், எந்த அளவுக்கு பிறரை மதிக்க வேண்டும் என்று சொல்லித் தருகிறார். மனம் திறந்து பேசலும் கேட்டலும் உறவின் அடிப்படை என்பதை நாமும் உணர்ந்து கொள்வோம். இந்த காட்சி நமக்கு ஒரு கண் திறப்பாய் அமையட்டும். அன்னைக்கு நான் மோதிரத்தை இந்த விரல்ல போடுறதுக்கு பதிலா இந்த விரல்ல போட்டேங்க. கல்யாண பயத்துல நீ மோதிரத்தை மாத்தி போட்ட. இப்ப நினைச்சா அதெல்லாம். ஐயா, என் பேர் கதிர். சரி, உங்க பேர் தெரிஞ்சுக்கலாமா? என் பேர் ராதாகிருஷ்ணன், இவ பேர் காளியம்மா. நாங்க QTVல இருந்து வரோம். இன்னைக்கு பெஸ்ட் கப்பல இன்டர்வியூ எடுக்கணும். சரி, நீங்க வந்து இன்டர்வியூ கொடுக்க முடியுமா? என்னம்மா இது? அதெல்லாம் வேண்டாப்பா. இல்லங்கய்யா, நீங்க வந்து பண்ணா நல்லா இருக்கும். தம்பி, சும்மா பேசுறது தானே, எடுத்துக்கப்பா. சரி சரி, எடுத்துக்கப்பா. லவ்வர்ஸ் டேக்காக சென்னையில பெஸ்ட் பேர இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். சரி. நீங்க ரெண்டு பேரும் எப்படி மீட் பண்ணிக்கிட்டீங்க? லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டா? சரிங்க. உங்கள முதல்ல யாரு ப்ரப்போஸ் பண்ணா? எத்தனை வருஷமா லவ் பண்றீங்க? இந்த மாதிரி क्वेश्चन தான் கேட்க போறோம். ஓகே ஓகே, நாங்க பண்ணாதல்லவா. என்னம்மா? ஐயா, அவங்க இங்க உட்கார்ந்து கேள்வி கேட்பாங்க. கேள்வி கேட்கும்போது அவங்கள பாருங்க. ஆன்சர் பண்ணும்போது கேமராவை ஃபேஸ் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? சரிங்க, உட்காருமா. 40 வருஷமா லவ் பண்றோம்னு சொல்றீங்க. உங்களுக்குள்ள சண்டை வந்ததே இல்லையா? நிறைய சண்டை வந்திருக்கு. இவர் அயன் பாக்ஸ். இவர் மட்டும் என்னங்க, இவர் ஒரு டியூப் லைட்டுங்க. அது என்ன அயன் பாக்ஸ் டியூப் லைட்? அவ சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்படுவா, அழுவா, புலம்புவா, சீக்கிரம் கூலாக மாட்டா. அதுக்கப்புறம் நான் கெஞ்சனு அழுகணும், தாஜா பண்ணணும். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஹாப்பியா இருப்பா. இல்லம்மா? அப்ப டியூப் லைட்னா எந்த விஷயத்தையும் சீரியஸா எடுத்துக்க மாட்டாரு. திடீர்னு கோவம் வந்துடும். சடனா லைட் ஆஃப் பண்ண மாதிரி கூலா ஆயிடுவாரு. இப்ப இருக்க யங் லவ்வர்ஸ்க்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இப்ப இருக்கிற இளம் பிள்ளைகளுக்கு எல்லா விஷயமும் தெரியும். ஆனா ஒண்ணு, உங்க லவ்வர் உங்களை மாதிரியே இருக்கணும்னு நினைக்கிறது தப்பு. இவ ஒரு தனி படைப்பு, நான் ஒரு தனி படைப்பு. என்ன மாதிரி அவளும் இருந்தா நான் இருக்க வேண்டிய அவசியம் இல்லையே. ஈகோ இல்லாம வாழ்க்கையினுடைய குறை நிறைகளை அட்ஜஸ்ட் பண்ணி போறதுதான் லைஃப். லவ். ஓகே.